அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இன்னல்களுக்கு பிறகு எதிர்பார்க்க முடியாத தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகளால் சமூகத்தில் நம்முடைய வாழ்வாதாரங்கள் அடியோடு போன இந்த நிலையில் பகவான் நமக்காக ராகு கேது பயிற்சியை கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து குரு பயிற்சியும் கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து சனி பயிற்சியும் கொடுத்து அத்தனை கஷ்டத்தையும் நிரவல் செய்து சமூக அந்தஸ்து எல்லா அந்தஸ்தையும் பெறக்கூடிய சந்தான பாக்கியம், சௌபாக்கியம், வியாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம், குடும்ப விருத்தி அனைத்தையும் கொடுத்து தெய்வ சங்கல்பத்தையும் கொடுத்து அனைத்துக்கும் காரணம் நானே சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் கிருஷ்ணன் செயலாற்றுகிறான் என்பதற்கு உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி உங்களுடைய பிணியோ பிரச்சனைகளோ அல்லது அல்லல் போடக்கூடிய நேரமோ இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி சந்தோஷமும் அமைதியும் பூத்து குடும்பம் என்ற நிலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்த்து செல்வோம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனிக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக ஏதோ இதுவரைக்கும் நான் உழைச்சி 5, 10, 15 ஏதோ ஒன்று வாங்கி காலத்தை ஓட்டியிருந்தோம். ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி எங்கள் உழைத்து கொடுத்து காப்பாற்றிருந்தோம். அதுக்கும் வழி இல்லாத பொழுதுன்னு ஒரு பின்னோக்க சிந்தனை சனீஸ்வரனுக்கு எப்போதே உண்டு. அதனால பயந்து போன சனீஸ்வரர் இந்த 26ஆம் தேதி பெயர்ந்து கையோட கொண்டு செயல்படுத்துறார், தூக்கி நிறுத்துறார். அது எப்படி மகரத்திலேயே பெயர்ந்தால சனீஸ்வரன் மகரத்தை பெயர்ந்து கூடயே கையோட குருவையும் உணர்த்தார். அக்கம் பக்கத்தை போய் கலங்க வாங்கின கூட குருவும் இருக்கார். யார் பணத்துக்கு முதலீடு காரணமாக இருக்காரோ வியாபாரத்துக்கும் அவர் குரு இருக்க சௌபாகியத்துக்கு இருக்கார். அந்த குரு பலமற்றதாக இருக்குது. காரணம் என்னன்னா இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் குரு பலமற்றதான் இருப்பார். ஏன்னா பணம்லாம் வெளியில கொடுத்து எங்கேயாட்டில் முடங்கி கொடுத்து இந்த ஒரு நிலையில ஒரு சுழற்சியில் இல்லாத பணம் எங்கேயோ அமைஞ்சு போயிடுச்சுன்னா வியாபாரம் இல்லை எதுவும் இல்லாத போய் யாரோ ஒருத்தருடைய இதேச்சியார் கையில போய் சிக்கிடுத்துனா அது வெளியில கூட்டுறதுக்கு தான் சனீஸ்வரன் இத்தனை கிரகங்கள் நவகிரகங்கள் இத்தனை போராட்டம் பண்ணிருக்கு. அது போராட்டத்தினால தான் நமக்கு வரிசை அடுத்தடுத்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. பகவான் எல்லாத்தையும் இருட்டில் இருந்து எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டார். கருப்பா இருக்கிற பகவான் யாரோ அவர் இருட்டில் இருந்தாலும் வெளியில கொண்டு வந்துட்டார். அது வரைக்கும் சொல்ல வருது, அதுக்கு மேல வேணாம். அந்த சனீஸ்வரன் மீண்டும் உழைப்பை கொடுத்து குருவோட துணையோட செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தியோட சொல்லுகிறார். அந்த சூரியனுடைய காலில் நிற்கிறார். சூரியனை உத்தரவாதத்தில் இருக்கும்போது அந்த 2 பேரும் தொடர்பு கொண்டு சூரிய தொடர்பு கொள்றதுனால உடனடியா உழைப்புக்கு உடனடியா பலன் கிடைக்கிற மாதிரி, முதலீட்டுக்கு உடனே பலன் கிடைக்கிற மாதிரி கால நேரம் மட்டமாத்த எல்லா காலத்திலும் அந்த எந்த தடைகள் நீங்கி ஒரு பகை நீ உறிஞ்சி ஏற்றமான சூழ்நிலை அமைச்சு நோய் நொடி இல்லாம பாடாம எதுவுமே விருத்திக்கு வர அமைப்பை உண்டாக்கி பழச மனசில் கொண்டு வருவாங்க. சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கி தேசத்துக்கு வழி செய்யக்கூடாங்க. அத்தனையும் ஒற்றுமையை காண்றாங்க. இத்தனையான பகை இருந்ததெல்லாம் ஒற்றுமையை காணுவாங்க. ஏன்னா அடி வயிற்றுல அடிச்ச உடனே எல்லாம் ஒற்றுமை வந்துருது. வியாபாரம் முடியும் போது ஒற்றுமை வந்துருது. முதலாளி தொழிலாளி பாகுபாடு இன்றி வேறுபாடு இன்றி எல்லாரும் உழைச்சி சிறு தொழில் முதற்கொண்டு பெரிய அந்தஸ்து அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஜாயின் வெஞ்சர் போடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சூழ்நிலையை திருப்தி ஆயிடும். கவலைப்பட வேண்டாம். இனிமே எல்லாருமே முதலாளிகள் தான். தொழிலாளின்றது இருக்கவே தொழிலாளியே முதலாளி ஆயிடுவார். அதனால நீங்க பொறுத்த வரைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சனீஸ்வரன் தன்னுடைய 10ஆம் பார்வையால பார்க்கும்போது தொழாத்து பார்ப்பார். அதே மாதிரி குரு பார்க்கும்போது 30ஆம் பார்வையா பார்க்கும்போது கன்னியை பார்ப்பார். அந்த மாதிரி அமைப்புல நிறைய அமைப்புல கொடுத்துருக்காங்க. அதனால நீ கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் இந்த தற்போது உள்ள அந்த சூழ்நிலையில இந்த தனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்லதே கொடுத்துட்டு இருக்கும். அந்த குரு அதிசாரத்துல போகும்போது மாத்திரம்தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 5 போவார். இப்போ டைம் இருக்கிறதுக்கு அதிசாரத்துல போடுவார். கும்பத்துக்கு போடுவார். கும்பத்துக்கு போய் அந்த வக்கரமான பிறகு திரும்பி மீண்டும் வருவார். அது ஒரு 6 மாசம் 5 மாசம் வரைக்கும் அவங்க இருப்பார். அந்த வரக்கூடிய இந்த பிளவ வருஷத்தை கொஞ்சம் முதல்ல ஒரு 6 மாசம் வரைக்கும் தடுமாற இருக்கும். சனீஸ்வரர் வக்கரம் ஆயிடுவார். அது இதுவரைக்கும் இந்த மெத்தனமா இருந்தது அதே பழக்கமா போடுச்சு. நமக்கு இத்தனை நாள எப்படியோ முடிச்சுட்டு ஊற ஓட்டணுன்றதுக்காக எல்லாம் காணாம போனாலும் முடிச்சிருந்தோம். இனிமேல் திருப்பி எப்படி சுதாரிச்சுன்னு வரும்போது நல்லபடியா வரும்போது சந்தோஷமா இருக்கும்போது மறுபடியும் மெத்தனமா போனோம்னா மறுபடியும் கோட்டை தான் விடணும். அதுக்காக தான் இந்த வக்கரமானார். வக்கரமாய் மறுபடியும் எல்லாத்தையும் இழப்பெல்லாம் சரி பண்ணி கொண்டுறாரு. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுதாரிங்கோ, அலர்ட்டா இருங்க, நல்லபடியா செயல்படுத்துங்க, சிக்கனமா இருங்க, நல்லபடியா முழிச்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சுபகிருத விஷயம்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் சனீஸ்வர பேச்செல்லாம் இந்த
தாக்குப்போக்கு ஏற்ற இறப்பெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி சமநிலைப்படுத்தி எல்லாரையும் உழைப்பு பண்றாங்க. யாரும் கை நீட்டி பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆக மாட்டாங்க. முதலாளிக்கும் சரி தொழிலாளிக்கும் சரி வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள்ல போகபாக்கியங்கள் விருத்தியாகவும் குடும்பங்கள் விருத்தியாகவும் ஒன்றுமே குழந்தை குட்டைகள்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது. நோயற்றவை சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்லபடியாக அமைக்கும். எல்லாருக்கும் எல்லா அமைப்புகள் கிடைக்கும். ஏற்றத்தாழ்வின்மை வரவே வராது. என்ன கோடீஸ்வரன் மில்லியனு காட்டும் வித்தியாசமா இருக்கு. அவ்வளவுதான். ஏழை பங்காளியில ஒன்றும் கிடையாது. ஏழையும் கிடையாது, பங்காளியும் கிடையாது. அதனால எல்லாமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வரும்போது நம்மளுடைய பாரத பூமி எழுச்சி பெற்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இவன்கிட்டயோ கை நீட்டி வாங்கிட்டு இருந்தெல்லாம் போய் இனிமேல் 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய காலமாயிடும். நம்மளை எழுச்சி பெற்றவங்கெல்லாம் அந்த கும்பல்லாம் காணாம போயிடும். நம்மளே முதலாளி ஆகிடுவோம். அப்போ கவலைப்பட்டேன். இன்னொருத்தனை கொடுத்து அவன் பணக்காரன் நம்ம ஏழையா இருக்கிறாட்டும். நம்மளே முதலாளி ஆகிட்டு அவனுக்கு சோறு போடுறது நல்லது தானே. அதனால அந்த அமைப்பு இந்த புத்தியை செயல்படுத்தி அருமையான அரசும் ஒத்துழைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து நிறைவேறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.